அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல மழை எங்கள் ஊரில். இங்கே பாருங்கள், நிவ்விலாம் ராத்திரிலேருந்தே கொட்டகையிலே தான் கட்டி வச்சுருக்கோம். மாலையிலேருந்தே லைட்டாக தூரல் ஆரம்பிச்சிது. சரின்னு சொல்லிவிட்டு மாலை நேரத்துலேயே கொண்டு கொட்டகையில் கட்டி விட்டுட்டோம். இல்லாட்டி அவனுக்கு ரொம்ப குளிர் எடுத்துக்கும். நிவ்விக்கு கண்ணுக்குட்டி அண்ணாண்ட பக்கம் இருக்குது. இன்னும் பாலே கறக்கல. ஏன்னா அந்தளவுக்கு மழை இருந்துகிட்டே இருக்குது. இந்த மழையில் ஒன்றுமே செய்ய முடியாது. பாருங்கள், என்னது பால் கறக்கலாமா? பசி எடுத்துக்கிச்சா குட்டி பொண்ணுக்கு? வைக்க வச்சுருக்காரு பாருங்க வாயில். அவங்க அம்மா விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியக்கூடாது. பார்த்தீங்களா? அவங்க அம்மா விட்டு ஒரு நிமிஷம் பிரிஞ்சாலும் கத்தி 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 நம்மளை அப்படியே சித்திரவதைப்படுத்திடுவான். மோசமானவை இவ பவி. சரி, மழை பெய்யுதில்ல, உங்கள் ஊர்லலாம் மாடை எப்படி பார்த்துக்கிறீங்க, எப்படி வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, செனை ஊசி போட்டேங்க்கா, 6 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது, செனை பிடிச்சிருக்குமா, மாடு நல்லா ஆக்டிவாக கொழுன்னு இருக்குது, செனை பிடிச்சிருக்குமா அப்படின்லாம் கேட்குறீங்க. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு தெரியும் மாடு இப்படி இருந்தால் செனை இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தாலுமே கட்டாயமாக நம்ம சினை பரிசோதனை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லை, நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே எங்களுக்கு தெரியும் அப்படி. இப்போ நான்லாம் சினை ஊசி போட்டேன்னா மாதம் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருப்பேன். வலும்பு வருதா, அல்லது மாடு ரொம்ப அடி வைத்த நெக்கி கத்துதா, அல்லது மாடுகள் மேலே தாவுதா. ஏன்னா சில மாடுகள் சினையாகவே இருந்தாலும் மாடுகள் மேலே தாவுறது இருக்கும். அது நம்ம கவனிக்க வேண்டியதில்லை. ஆனால் வலும்பு அடிக்குதான்னு பார்க்கணும். வலும்பு அடிக்கிறதுலே நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. கெட்டியாக தொங்குற வலும்புலாம் பிரச்சனை இல்லை. அது சினை வலும்பு. சரிங்களா? அப்படியே தண்ணி மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி இப்போ யூரின்லாம் போச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மாடு எழுந்து போட்டுக்கிட்டே இருந்து இடத்த சுற்றி போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சினை பிடிக்கலை அப்படின்னு உறுதி செஞ்சுங்க. கிராமத்தில் நாங்களாம் அடிக்கடி கூட்டுலாம் செக் பண்ண மாட்டோம். சினை ஊசி போட்டதுக்கப்புறமா அடுத்த மாதம் இது இங்கே எப்படி சொல்லுவாங்கன்னா, பௌர்ணமி அந்த மாதிரி கணக்கெலாம் இருக்குது இல்லைங்களா, அமாவாசை அந்த மாதிரி. இன்றைக்கி தேதிக்கு நாங்கள் சினை ஊசி போகிறோன்னா இதே தேதிக்கு அடுத்த மாதத்துக்கு வலும்படிக்குதா கத்துதா, அதை தான் நாங்கள் நோட் பண்ணி வச்சுப்போம். அப்படி நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டாக்டரை அணுகி நம்ம செக் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. அதனால் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் சினை பரிசோதனையே செய்ய மாட்டோம் கிராமத்தில். அந்த மாட்டோட ஆக்டிவிட்டி பார்த்தே மாடு சினை தங்கிடுச்சு அப்படின்ட்டு நாங்கள் உறுதி செஞ்சுருவோம். அந்த மாதிரி உறுதி செஞ்சவர் தான் இந்த பவியுமே. அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கிற பட்சத்தில் சினை பரிசோதனை செய்யுங்க. டவுட் இல்லாத பட்சத்தில் சினை பரிசோதனை செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் உங்களோட அனுபவத்திலே நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா வயசானவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா என்னோட பாட்டிலாம் கரெக்டாக அவங்களுக்கு தெரியும், சினை ஊசி போட்டு இவ்வளோ நாட்களில் இப்படி இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. அதனால் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சினை பரிசோதனை செய்ய வேண்டியதில்லை. ஆனால் மாட்டை கவனிக்கணும், காலை மாலை கவனிக்கணும். ஏன்னா வலும்பு அடிக்குது அப்படின்னா ஒன்று காலையிலே அடிக்கும், அப்படி இல்லாட்டி மாலை நேரத்தில் அடிக்கும். அதை ரெண்டுத்தையுமே நீங்கள் கவனிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். அதை வச்சு நம்ம கரெக்டாக மாட்டை அனுபவத்திலே கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஏன்னா நிறைய கமெண்ட் இப்போ வர்றது சினை ஊசி போட்டக்கா சினை தங்கச்சாயிட்டான்னு தெரியலக்கா, இப்படிப்பட்ட கேள்விகள் தான் அதிகமாக வருது. அதுக்காக தான் நான் இதை ரிப்பீட்டடாக உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இதை பற்றி நிறைய காணொலிகள் நம்ம சேனலில் நான் பதிவிட்டிருக்கேன். இருந்தாலுமே நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால டவுட்டாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்காக தான் இந்த பதில். மழை காலத்தில் இன்னுமே கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. கன்றுக்குட்டிலாம் இருக்குன்னா இன்னும் கவனமாக பார்த்துங்க. ஏன்னா அந்த சேறு சகதிகளை காலை குழம்பு வைக்கும்பொழுது இந்த குழம்புல புண்ணெல்லாம் வரும். அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தண்ணீர் படாத இடத்துல நீங்கள் பராமரிக்கிறது ரொம்ப பெட்ரு. எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி மழை பெஞ்சதுன்னா ஒரு நாள் நல்ல வெயில் அடித்தாலுமே நல்லா காஞ்சிடும். ஆனால் சில ஏரியாவிலாம் அந்த மாதிரி காயறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதுக்காக சொல்கிறேன், அவங்களாம் இன்னுமே கேர் எடுத்து கொஞ்சம் மேடு பகுதியில் கொட்டகையை அமைச்சு நீர் நல்லா ஓடிடுற மாதிரி பார்த்து நீங்கள் அமைப்பு ஏற்படுத்துங்க. இந்த பக்கம்லாம் பாருங்கள், தண்ணியே இல்லை பாருங்கள். இது மாதிரி நீங்கள் பார்த்து வடிகால் வசதி செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கொட்டகை அமைப்பு இருந்ததுன்னா மாடுகளுக்கு எந்த நோயும் வராது. நம்ம வெயில் காலத்தில் அம்மை மற்ற நோய்கள்லாம் வருது அப்படின்னா மழை காலத்துலேயுமே இன்னும் நிறைய நோய்கள் வரும். அதை தவிர்க்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதெல்லாம் பராமரிங்க, இப்படிலாம் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். சினை பரிசோதனையை பற்றி தான் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால அதுக்கான பதில் உங்களுக்கு இதில் கிடச்சிருக்கும்.
தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான கால்நடை சம்மந்தமானது நடுவில் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா?